வியூவர்ஸ் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாடல் செய்ய போகிறோம். அதுக்குண்டான பேஸ் இது. அந்த பேஸ் வந்து எப்படி பண்ணிருக்கேன்னா, இதில் வந்து 4 சென்டிமீட்டர் மடித்து ஃபோல்டிங் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த 4 சைடும் எடுத்து பாக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் இப்படி பாக்ஸ் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கிட்டோம்னா இந்தமாரி பாக்ஸாக வந்துடும். இந்தமாரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இதுக்கு தேவையானது மேலே வைக்கிற வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணிருக்கோம்னா, இந்தமாரி ஒரு 20 சென்டிமீட்டர் இந்த இதை வச்சு ஒரு டயக்ராம் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட் வியூவுக்காக டோரு அந்த இதையெல்லாம் அடித்து கட் பண்ணி ஜன்னல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு 12 சென்டிமீட்டர்ஸ் இது. இதை வச்சு ஃபோல்டிங் பண்ணி இந்தமாதிரி பாக்ஸ் டைப்பில் இப்படி பண்ணிருக்கேன். இந்தமாரி கீழே ஒட்டுறதுக்கு இந்தமாரி ஃபோல்டிங் பண்ணிருக்கேன். இந்தமாரி இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதேமாரி நீங்கள் செஞ்சீங்க. இது பாக்ஸ் மேலே ஒட்டுறதுக்கு வீடு. இது மாடி வீடு காமிக்கிறதுக்காக இது. அதுக்கடுத்து தேவையானது மேலே கவர் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னால பிளாஸ்டிக் ஷீட்டில் இதேமாரி வேஸ்ட் பிளாஸ்டிக் ஷீட்டில் இதுமாதிரி தண்ணி ஊற்றி பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் பண்ணிருக்கேன். இந்தமாரி மடித்து ஃபோல்டிங் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது மேலே ஃபோல்டிங் பண்ணி இதை வச்சு ஒட்டுறதுக்காக இது. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா தண்ணி வந்து கீழே ரெயின் வாட்டர் வந்து கீழே ஷம்பில் வந்து ஹார்வெஸ்டிங் ஆகிற மாதிரி பண்ணிருக்கோம். அதுக்கு தேவை இந்த மாதிரி டியூப்பு தேவை. அதை இங்கே ஹோல்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப்பு தேவை இந்த சைடில் பார்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்கேல் பென்சில் இந்த மாதிரி திங்ஸ் தேவை. இந்த பேஸ் பாக்ஸ் இது பண்ணிடுறோம். இப்போ இந்த டேப்பில் என்ன பண்ணுவோன்னா இந்த பாக்ஸை பண்ணிடலாம். இதேமாரி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்தமாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்தமாதிரி டேப் வச்சு ஒட்டிடணும். இதில் பேஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுமாதிரி மேல் சைடில் ஒட்டிட்டு பண்ணிட்டோம்னா லேசாக ஈஸியாக இருக்கும். இது ஒரு அட்டையை எடுத்து இந்தமாரி வெள்ளை அட்டை கிடைக்குது. அதை எடுத்து இந்த 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இதை லேசாக கற்றால கட் பண்ணிவிட்டு இதை மடித்தோம்னா இந்தமாதிரி ஃபோல்டிங் ஆகி பாக்ஸ் ஆகிடும். அடுத்து நம்ம இந்த வீடை வந்து செட் பண்ணிடலாம். அதை எப்படி செட் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ் போட்டுடணும். இல்லை ஹோல்ஸ் போட்டுட்டு வச்சாதான் இந்த டியூப்பை வச்சாதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டியூப்பை ஃபஸ்ட்டே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அப்படியே வச்சு ஒட்டிடலாம். நம்ம இப்போ இந்த ஹோல்ஸை போடுறது நம்ம செஞ்சுருவோம். இப்போ இதுமாரி ஒரு இதில் ஒரு கம்பியோ இல்லை ராடோ எடுத்து இந்த டியூப் லெவலுக்கு கரெக்டாக வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டோம்னா இதில் ஒரு அழுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகிடும், ஹோல்ஸ் ஆகிடும். கரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டியூப்பை ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்தமாதிரி கம்பி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா லேசாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஹோல்ஸ் ஆகிடும் அதில். இப்போ நம்ம டியூப்பை வந்து ஈஸியாக வச்சு ஹோல்ஸ் ஆகிடுச்சு. இதுமாதிரி நம்ம இப்போ இது என்ன பண்ணுறோம்னா இதில் ரவுண்ட் மார்க் பண்ணி இந்த மேலேருந்து வர தண்ணி வந்து இந்த ஃபில்டர் தொட்டியில் வந்து அதுக்கப்புறம் கீழே தண்ணி ஊற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதையும் போட்டாச்சு. இது லேசாக குளூ கண்ணால் ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அது லேசாக வச்சு இதை ஒட்டிடலாம். அந்த இதில் தண்ணி வந்து லேசாக வந்து நம்ம வந்து இதுமாதிரி பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாமல் ஈஸியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுமாதிரி 4 கார்னர்லேயும் நல்லா நம்ம கண்ணால் வச்சு விட்டோம்னா தண்ணி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். அந்த தண்ணியில் பெரும்பாலும் லீக்கேஜ் ஆகாது, உடனே வடிகால் ஆகிடும். அந்தமாரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை பிடிச்சிக்கிச்சின்னா இந்த மாடலில் வந்து ஃபில்ட்ரு தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் நேரடியாக கிரவுண்டில் வந்து கொண்டு போய் விடணும். இது ஃபில்ட்ரு தொட்டி. இதில் கல் ஜல்லி எல்லாம் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் மண்ணெல்லாம் வந்து பூமிக்கு கிரவுண்டில் போய் அந்த நாய்ஸு அந்த துவாரத்தை வந்து அடைக்காமல் தண்ணி வந்து எப்போதும் வந்து கீழ் வாங்கி பூமியை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இதையும் செட் பண்ணியாச்சு, இதையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணி இதை ஒட்டிடலாம். இப்போ லேசாக அந்தமாரி வச்சு குளூ வச்சு ஸ்டிக் வச்சு அப்படியே ஒட்டிட்டு வந்துட வேண்டியதான். இது ஒட்டும் போது என்ன பண்ணணும்னா லேசாக இது தாழ்வாகவும் அந்த பகுதி லேசாக மேடாகவும் வந்துன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக ஃபில்டர் ஆகிடும். அதேமாரி நம்ம பார்த்து கவனமாக ஒட்டிக்கணும். ஒட்டிட்டோம்னா இப்போ நம்ம ஒட்டி வச்சது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் டேப் அடிச்சிட வேண்டியதான். நம்ம இதை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். இதில் வச்சு மாடலை வந்து இப்போ இதில் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா இந்த மாடல் இப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா டெக்கரேஷன் ஒர்க்கு அடுத்து ப்ளஸ் வந்து கிராஸு
அதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதான். இதை ஒட்டிட்ட பிறகு இதை ஒட்டிட்டு என்ன பண்ணணுன்னா அடுத்த இது செய்ய வேண்டியதான் ஒர்க்கு. இதில் எல்லாமே செய்யும்போது ப்ராப்பராக எல்லாத்தையும் லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் செட் ஆகிடும். இதில் செட் பண்ணும்போது இதை கீழே ஊற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா கரெக்டாக இதில் ஃபில்டர்லேருந்து கீழே தண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது டெக்கரேஷன் ஒர்க்கு தான் பண்ணோம். இந்த ஒர்க்கு ஓரளவு ஃபினிஷிங் பண்ணியாச்சு 4 சைடும் இதை வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதுக்கு ஒரு போர்ட்டிகோ முன்னாடி சைடில் கார் பார்க்கிங்க்கு இருக்கிற மாதிரி இது மடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதில். அதுக்கு அடுத்தது இந்த க்ரீனஸ்லாம் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ட்ரீஸு இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்ட வேண்டியதான். அதுக்கடுத்து காம்பவுண்ட் வைக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம மாடலாக செக் பண்ண வேண்டியதான். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போஸ்ட் ரெடி பண்ணி இதில் ஒட்ட போகிறோம். இதில் 2 இது இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டில் 2லையும் வச்சுட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கார் பார்க்கிங்க்கு வருது, கார் ஷெட்டு நிறுத்தத்துக்கு உண்டான சைடில் வர ஷெட்டு பண்ண போகிறோம். இதுக்கு கார் ஷெட்டுக்கு ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணோம், இதுமாரி வச்சு ஒட்டிட்டு அப்புறமா இந்த ஸ்கில் செயல்கிறதுனால நீர்நிலைகள் நீர்மட்டம் உயரும். நீர்மட்டத்தினால நமக்கு இப்போ கார்டனுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான நீர்மட்டமும் கிரவுண்டில் உயரும். அந்த ஊற்றுக்கண்ணை போய் அடைக்காமல் இது போய் கிரவுண்டில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மழை தண்ணியை கிரவுண்டில் கொண்டு போய் சேர்க்கும். அதை பற்றி சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ நம்ம இது முடிச்சாச்சு, கார்டன்லாம் முடிச்சாச்சு. அடுத்து காம்பவுண்ட் வைக்க போகிறோம். காம்பவுண்ட் இதுமாரி மடித்து எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இதேமாரி எல்லாத்தையும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ இந்த தண்ணியை ஊற்றி பார்த்தோம்னா இது ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்தமாரி ஹோல்ஸ் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மழை தண்ணி ஊற்றுற மாதிரி இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மழைநீர் சேகரத்தில் செக் பண்ண போகிறோம். மழை தண்ணியை இப்படி உள்ள ஊற்றும் போது தண்ணி இதேமாரி ஊற்றும் போது அதுலேருந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி இந்த தொட்டியிலேருந்து கீழ் நோக்கி நம்ம போவோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மழை பெய்யுது, மழை பெய்கிற தண்ணி நம்ம வீட்டிலேருந்து இருக்கிறதுல தொட்டியில் ஃபில்டர் ஆகி கிரவுண்டுக்கு கீழே போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்தமாரி நம்ம தண்ணியை மழை தண்ணி மாரி காமிச்சோம்னா ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை முக்கியமாக லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தொட்டியில் இதை ஈஸியாக எப்படி பண்ணலாம்னா இதை எடுத்துருக்கோமா, இந்த தொட்டியில் தண்ணி வந்துடும். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பப்போ எக்ஸிபிஷனில் வரும்போது இந்த தொட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.